ஆமாம் இதான் உடைக்கிறேன். உயரத்தில் இருக்கான்னு சொன்னது காரணமே ரதியம்மா தான். ரதியம்மாட வாழ்க்கை வரலாறு இது உண்மையிலே ஒரு என்னென்னு சொல்கிறேன், இந்த வாழ்க்கையில் நிறைய துன்பங்கள் துயரங்கள் படிப்பா இந்த வேலையில் அதெல்லாம் எடுத்து காட்டுறது தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் உண்மையிலே பாருங்கள் அனுஷன் உண்மையிலே இந்த இடம் நிலைமைக்கு இருக்காண்டாது காரணம் வேறு யாரும் இல்லை, இவதான் காரணம். கல் இல்லாமல் நான் சக்கையும் உடச்சிக்கமா சிலை சூக்கி அடிச்சிருக்கேன். கல் அப்படியே முதல் பெஸ்ட்டில் அடிமா கவனையோ ஆமாம் ஒல்லிக்காயா ஒல்லிக்காய் சென்னை ஒல்லிக்காய்னா காய வச்சு இது மாதிரியா சோறு சமைக்கிறோம். ஐயோ நாங்கள் இருக்கா இந்த காணொலி வெறும் இதா பார்க்காம நல்லதோட பாருங்க, எங்களுக்கு ஆதரவு தரணும். பதிலோ இது பச்சை சாப்பிடலாமையோ? ஐயோ நல்ல சூப்பர் ஜானபடியா தான் பாருங்க. அங்கே போனா அப்படி சொன்னவங்கடா அப்படின்னா பழைய காலத்துலடா பயங்கரமா இருக்கேன்னு புத்துகள். அனைவருக்கும் வணக்கம். நான் ரதி, டிலான், நான் மிது. இப்போ என்ன பார்க்க போகிறோண்டா, இந்த காணொலியில் நாங்கள் கல்லுடைச்ச இடத்தை இந்த தம்பியாக்களை நான் கூட்டிக் கொண்டு காட்ட போகிறேன். ஏனண்டா சின்னாக்கள் இவளுக்கு தெரியும் நான் கல்லுடைச்ச இடங்கள். எத்தனை வருஷம் இருக்கீங்க? அதுமா நான் 2004ஆம் ஆண்டு இருந்து கல்லுடைக்கம்மா. 2004ஆம் ஆண்டு சுனாமி வந்த நேரம் கல்லுடைக்கிறேன்னு சொன்னா அது முக்காஞ்சி என்ன? ஓ முக்காஞ்சி சுனாமி வந்த நேரம். அப்போ எங்களுக்கு எனக்கே 3 வயசு. அப்போ தெரியாது மகனுக்கு அதுதானிமா வயது தெரியும் சொன்ன கதவே தானே. தம்பிக்கு ஒரு 12 வயது வரை காட்டு நான் கல்லுடைச்சேன். நான் காட்டுக்குள்ள 10 வருஷம் கூடி. இன்னைக்கு ரதியம்மா எங்களை கூட்டிட்டு ரதியம்மா வாழ்க்கை அதாச்சும் எழுந்து சொல்லணும்னா ரதியம்மாட வாழ்க்கை. ஓம் முதல்ல எப்படி இருந்த ரதியம்மா இப்போ எப்படி இருக்காங்க, இப்போ இப்படி இருக்கிற ரதியம்மா முதல்ல எப்படி இருந்தாங்க என்றதை காட்டுறது தான் நாங்கள் போகிறோம். ஏன்னா நாங்கள் மட்டும் இல்லை பார்க்குற உங்களுக்கும் ஒரு புதுசாக இருக்கும், ஒரு அனுபவமாக இருக்கும். என்னென்னு சொன்னால் இவ்வளோ கஷ்டப்பட்டு அனுஷனையை வளர்த்திக்காவும் மற்றது அவரோட வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டிக்காவும் எப்படி வேலை செஞ்சு காட்டுன்னு காட்டுவாங்க. இன்றைக்கி செஞ்சு காட்டுங்க ஏன்னா ரதியம்மா. ஓமா அப்போ இந்த காணல் 2 தேடி திஞ்ச நிறைய பேர் காலையிலையும் போன் எடுத்து கேட்டேம்மா கேட்டது அந்த விமரணி அவ கேட்ட அதில் விளக்கது உண்மையை சொல்லுங்களேன். நாங்கள் வீடியோக்கா செஞ்சு நம்ம இல்லை உண்மையிலே தெரியா எனக்கு. உண்மையிலே நாங்கள் காலையில் 8 மணிக்கு வந்து நாங்கள் ரதியம்மா பார்த்த ரதியம்மா காணல. சரி அப்போ இதே ஒரு வீடியோ எடுப்போம் ரதி என்ற கொடுத்துட்டு நாங்கள் தேடி தெரிஞ்சோம். கடைசி அம்மா மாட்டை போனாங்க, அம்மா மாட்டை இல்லை. இவங்க என்ன செய்யாங்க இங்கே பக்கத்து வீட்டு இருந்து வந்து நாங்கள் அப்படி படைச்சி வரணும் நாளை கண்டுத்தோம் கண்டுபிடிச்சது இந்திராணி எடுத்து கேட்டவம்மா கனடாவில் இருக்கிறோம் புரியம்மா முழிப்பேன் எடுத்து கேட்டது எங்கே ரதியம்மா போனேன் நீங்களண்டு. ஒரு இன்னொரு அக்கா கேட்ட அந்த பேரை கொஞ்சம் மறந்துதேன் போனதாம்மா நெருக்கி. ஓமா பதானி எடுத்து கேட்டையா கனடா இருந்து. ஓ உண்மையிலேயே காணல் கோவத்தில் அங்காச்சிக்கு நிறைய கதை ஆச்சுங்க. நாங்கள் வீடியோவில் தான் கேட்டுக்காங்க. வீடியோ வாதினீங்களோ? வீடியோ வாத எப்படி காது அதிகமாக ஷாப்பிங் போகிறீங்களா? காட்டுக்கு போகிறதுக்கு பேர் யானை நிற்கும் மாதிரி அதிகமா யானை ஒன்றும் செய்யாது. இங்கே நிற்காதுண்ணே யானை அதிகமாக என்ன முதல்ல நீங்கள் எப்படி டீமாத்தில் போகிறீங்க? ஆனால் இங்கே இருந்து போன அக்கா இங்கே வந்தல அக்கா அண்ணா மாதிரிலாம் தம்பி போட்ட வீடியோவில் உடையில 2 யானை நின்றுக்காமன் அவைய பின்னடிச்சு ரோஸ் அடிச்சு கொஞ்சம் தூரம் போயிட்டாங்க. ஓ காலையில் ரெலியோ பண்ணி அதை சொன்ன இப்படி ஆவத்தெல்லாம் வந்து. சரி ஓகே அதில் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நாங்கள் காட்டுக்குள்ளே போகிறோம். காட்டுக்கு போவோம். திகில் பயணம் திகில் பயணம் ரதியம்மாவுடன் நாங்கள் இன்று திகில் பயணம் என்ன போவோமே. ஓகே நாங்கள் என்னென்னு சொன்னால் பைக்கெலாம் போகிறோம். 2 பைக் எடுத்து வச்சு 2 பைக்கில் போகிறோம். 2 பைக்கும் இருக்காங்க. அப்போ நாங்கள் பைக்கில் தான் போகிறோம். போவோமே ரதியம்மா. ஓ அதுக்கு முன்னாடி சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்கள் காணொலியா பகிர்ந்து கொள்வோம். பாய். மறக்காம எங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே இப்போ வாங்க போகலாம். ஓகே மக்களே இப்போ வாதின்னு சொன்னா ரதியம்மா என்னுடைய அப்பாச்சி வைக்கல ஏத்துறேன். ரதியம்மா வேறுங்க ஏறானிமா கணக்கு தப்பனே பார்த்து வருங்க. அதான் என்னடா ஓகே இப்போ வருங்க. ஓகே ரதியம்மா மைக்கில் இருந்தாலே அழகுதான் பாருங்க. சரி ரதியம்மா பாய் 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 பாய். ஓகே வாதின்னு சொன்னால் இப்போ நான் ரதியம்மா ஏற்றிட்டு இருந்தா உங்களோட போய்கொண்டிருக்கோம். அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லணும். இது தமிழில்
போனில் வந்திருந்தது அதிகமாவுக்கு ஜோ என்ற பேர் வந்திருந்தது. அவருக்கு ஒரு செல்ல பேர். அதிகமான முழு நேம் யோகேந்திர ராணி. அது நாங்கள் அது ஷோட்டுன்னு சொல்லிட்டா ஜோ குட்டி ஜோ அப்படின்னு தான் கூப்பிட்றாங்க. யோன்னு பழகிட்டு அதிகமான வருது இல்லை யோ குட்டி யோன்னு தான் வருது. நாங்கள் போகிற பாதையை கொஞ்சம் பாருங்க இவ்வளோ கடினமாக இருக்குது. அப்போ பள்ளம் படுகுழி இதுதான் மகன் 3 வீட்டு திட்டம். இந்த 3 வீட்டு திட்டத்துக்கு தான் தம்பி தண்ணி பைப் அடிச்சு கொடுத்தாரு. ஆமாம். ஓ நல்ல வெள்ளம் வரு வெள்ளம் வெள்ளம் இருக்கு. மழையான பெஞ்சு குழப்பது. நல்ல வெள்ளம் நல்லா இருக்கு. ஒன்றாமேட்டா கடும் பண்ணா வந்த முறை பார்த்தேன்டா அந்த வீட்டு திட்டம் எல்லாம் காடு ஒலிம்பி போய் கிடக்கு. பார்த்தேன்டா வீட்டு திட்டம் எல்லாம் காடு ஒலிம்பி போய் கிடக்கு. மனுஷனுக்கு 3 வயது தொடக்கணும். 3 வயசு நம்மளுடைய ரவி போகிற ரவிபா வாரம் வாரம் இந்த ஊரில் நம்ம ஊருக்குள்ள வேலை சால்த்தோம் கல்லோட சால்த்தோம். இதெல்லாம் காடு ஒதுக்கினோடைய கொஞ்சம் பட்டியா இருக்கு. முதல் இதெல்லாம் சரியான காடு. ஆமாம் இதுக்குள்ளாலே நாங்கள் போகிற கல்லோடைக்கு சரியான பயம். முதல் வந்து ஆட்கள் அடிக்கிறது காடுகளே. அது காட்டுக்குள்ளே இருந்து கூட ஒரு இருக்கு. இப்போ சாப்பாடு இல்லை. இப்போ காட்டு அடிச்சோடைய சாப்பாடு இல்லை தான் ஊருக்குள்ள வருது. ஆமாம் இங்கே காட்டுக்குள்ள ஆக்கள் உரைய மாட்டாங்க. ஃபுல்லாக அந்த மாடு மோசம் கழிவு தான் கொஞ்சம் மோசம். ஆமாம் மட்டும் இதாக இருக்குப்பா. சரி தண்ணி தான் காடண்டா தண்ணி தான். இதில் குளிக்கலாம் போல நீ. ஓமான் கொண்டு போ. நான் பிடிப்பேன். மாடு மேய்க்கிறார்கள். அதிகமாக குவாரிக்க வர கொஞ்சம் இப்போ இதாரிக்கும் பழைய ஞாபகங்கள்லாம் வருவாங்க. கொல்லியடை ஐயோ இப்போ கடைசி நீங்கள் எத்தனை வருஷம் இங்கே வந்து? நான் ஒரு 2 வருஷத்துக்குள்ளேயோ வந்தம்மா. இங்கே என்னது கொண்டீங்க? கொல்லி அடிக்கியா? நான் இல்லை வந்தேன். இதில் ஒரு சாமி ஒன்று இருக்கேனே சொல்லணும் அந்த கதையை. வானவில் அமர்ந்திருக்கி கல்லேத்தி பட்டிக்கு போல. ஆமாம் இந்த இதெல்லாம் அரிக்கணும். வா நாங்கள் வந்துட்டோம். அதிகமாக எந்த மலையில் விளைஞ்சிங்க? இந்த மலையில அந்த மலையில? ஐயோ மலை எல்லா மலையிலும் விளைஞ்சாரு. அதுக்கு ஒரு சாமான் அடிக்கிறான்னு சொல்ல மாட்டேன். அது சொல்லக்கூடாது. நீங்களே வாழ்ந்து விட்டோம். என்ன இல்லை துதல் இல்லை. முதல் முடிஞ்சு துதல் முடிஞ்சு நாங்கள் நம்மளே முடிச்சு. இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ரதியம்மாக்களில் கூட நிறைய பேர் கல்லுடைக்கிறார்கள் வந்து இங்கே அந்த சாமியை கும்பிட்டு தான் போகிறோம். வருஷத்துக்கு பூஜை பாதுகாப்பு தானே மயிறு கோயில் வடக்குது. நான் வந்து இந்த கோயிலே கும்பிட்டு நிறுத்தணும்டா. ஓமாம் காலையில் கும்பிட்டு பார்க்கல வைரவர் வைரவர் நிறைய பேர் வருங்க. பூஜையெல்லாம் செய்கிறேங்க. அந்த கல்லுகள் அந்த பொங்குன இடங்கள் அந்த கல்லு பாருங்க. சாமி பார்த்தீங்களா? ஓமாம் சரிங்க பார்த்தீங்களோ. இதில் முதல் பூஜையெல்லாம் நடக்கிறடாப்பா நைட் டைமில் வந்துன்னு. என்னண்டா ஒரு கவலை உண்டுமா. எங்கட மாமா ஒரு ஆள் இப்போ செத்துன்னு 1 வருஷம் ஆகல. அவர் தான் காலையில் அடிக்கடி வந்து பூ வைப்பார். அதாவது நம்ம டிலானியா கடை அப்பா அப்பா சின்ன ஆமாண்டு டிலானியா கடை டிலானியா கடை தான் இந்த கல் குறை நடத்துறானு. இப்போ அப்பயும் அவங்க நடத்துறேன்னு இது இப்போ இந்த மலைக்கு பெர்மிஷன் எல்லாம் எடுத்து தான் செய்கிறாங்க. 2 ஏக்கர்னு 2 ஏக்கர் இது இருக்கு. அவைகளுக்கு இருக்கு இவியலுக்கு டிலானியாக்களுக்கு. உண்மையிலே கல் உடைக்கிறேன்ற நீங்கள் தெரியும். கல் வேலை மல்லு வேலைன்னு சொல்லுவாங்க. கல் உடைக்கிற ஆள் தான் தெரியும் அதில் வலி. அண்டு நைட்டு வந்து தூங்க மாட்டாங்க. ஏனையோ
யாரும் வந்த விளையாட்ட காரணமா அந்த மாமா இருந்தவர் இல்லை அங்க தொப்பி மாத்தினவரா ஓ சூர்யா பாபா ஓ சூர்யா பாபா கோமலாண்டி கலைவாணி அண்டி 5 பேர் இருந்து உடைஜோகுல நான் காணல சட்டி வச்சுட்டு முன்னுக்கு இருந்தா நான் உடைஜோகுல கோமலாண்டி சொன்னாங்க பிள்ளையாரப்பா எங்கண்டு கேட்டேன் சட்டியை கவுட்டுட்டு தான் பார்த்தேன் எதிர்க்கு அது வந்து நிற்குமா எதிர்க்கு வந்து நிற்க எல்லாரும் ஓடுறாங்க நான் ஓடல நான் நெஞ்சடாட்ட சுத்தியெல்லாம் எடுத்துதான் இப்படி போய் இப்படி மறைஞ்சு நிக்குமா ஒன்றுமே இல்லை எனக்கு யானை புள்ளியாரு எனக்கு துணையா இதுல அவரோட ஜன சூர்யா பாபா இந்த மலையில இதுல நான் உடைச்சுமா கண்டி இந்த மலையில இந்த உடத்தை நான் கண்டி கொண்டு ஓட்டுவேன் இதுல இந்த உடத்தை என்ன தண்ணீரம் உடைச்சு காட்டுவாங்க ஆயுதம் இதுலாண்டி கொண்டு எங்கட மகன் இதுலாண்டி கொண்டு தருவார் பள்ளி விட்டு வந்து சொன்னா ரதியம்மா இங்க கல்லுடைக்கு வந்துருவாங்க பின்னால ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஓடிவாரு ஓடி வந்து சரளி கொடுத்து உடைக்கிறேன் கஷ்டங்கள் தானே ஆனா மழை பேஞ்சு கொண்டு என்னக்கிறதுல நாங்க மறையிறோம் இன்னும் அங்க இந்த மலையில வந்து பாருங்க ஒரு அப்படி என்ன வடி வரீங்கன்னு இங்க பாருங்க என்ன மேலே வடி வரீங்க இந்த கல்லு இந்த மட்டத்துல இருந்ததப்பா எப்படி இந்த இப்படி இந்த மட்டத்துல என்ன கல்லு இந்த குவாரி இருந்தது நல்ல இந்த மட்டத்தோட இவ்வளவு கல்லோட ஓட்டிக்கொண்டு தெரியுமா அப்பா உண்மையிலே ஒரு கட்டத்துல எங்களோட ஊர் மக்கள்ற ஒரு அடிப்படை தொழிலா இருந்தேனே இதான் ஜீவனாய தொழில் அந்த மாதிரியா காசு மேல அப்படிதான் உண்மையாலே யானைகள்ற ஒரு அட்டகாசத்தெல்லாம் இப்போ மக்களும் பார குறைச்சிட்டாங்கண்ணே அதான் ஐயோ செஞ்ச தொழில ஒரு காலம் மறைக்கல கவனமா போங்க அதுதான் 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 உடைச்சி போட்டு இந்த கொல்லிலாம் பாருங்க எவ்வளோ ஒரு அழகான இடத்துல இந்த உடைச்சி பாங்க அங்கால இன்னொரு மலரிக்கு காட்டுறோமா அங்கால பக்கமா கவனம் என் கையை பிடிச்சிடறங்க ஐயோ கவனம் வரங்க முதல் நமக்கு இந்த நல்ல பெரிய மலையில இருந்து இறக்குவோம் கல்லு நீங்கள் நினைக்கலாம் இது ஒரு ஒரு வீடியோவாக தான் பார்க்கலாம் இதுக்கு பின்னால் எவ்வளோ கஷ்டங்கள் கவலைகள் துன்பங்கள் துயரங்கள் இருக்குன்னு என்ன சொல்கிறீங்க ரதியம்மா இந்த சாட்சி உடஞ்சி வைத்த மாடலக்குள்ள இதெல்லாம் சரிங்க ஒரு அட்டாச்சோண்டு இருக்கு எங்களுக்கு பார்த்தீங்களா மறக்கல இதெல்லாம் நினைச்சாலே ஒரு கவலையாக கிடக்குன்னு தட்டியெல்லாம் கட்டுறோம் நாங்கள் இங்கே கட்டங்களை இது 4-5 வருமா இங்கே உடைக்கிறேன் அம்மா இங்கே பாருங்க ஐயோ மீன் குஞ்சுகள் தெரியுது இதுக்குள்ளே மீனா இது எப்படி இதுக்குள்ளே மீன் வந்தது எங்கே தெரியுதா இந்த குளம் இருக்குதானேம்மா தண்ணி அங்கேண்ணே குளத்தில் இருக்கு எப்படி வருதுண்டா அதில் அதுக்கு யானை புள்ளியா இருந்தாலும் இருப்பேன் இல்லை இதுக்கு போகலானே இதுக்குள்ள நாங்கள் மறையிற சில மழை அந்த ஓடைக்குள்ளே அடிக்கிறோமா கண்டு நாங்கள் இதுக்குள்ளே மழை வந்து என்ன சரி ஓடி போய் அந்த கோயிலுக்குள்ள ஊருதான் அது பாருங்களேன் எப்படி இருக்குண்டு வாடிலாம் ஞாபகம் ரதியமாக அப்படி தான் இல்லைங்க நாங்கள் பார்த்து வரோம் ஓ எப்படி ஒரு இடம் கொண்டு பாருங்க நம்ம டிஸ்கவரி தமிழ்ல நான் பார்ப்போம் பெரிய ஒரு குகைகளுக்குள்ள போகிறோமா என்ன பயங்கரமாக இருக்குன்னு இதில் புத்துகள் அதான் இதுக்குள்ளாண்டா யானைகள் இருக்கும் என்னடா யானைகள் இருக்குண்டா ஒளிஞ்சு கொள்ளலாம்டா இதுக்குள்ளே வந்து மாட்டிட்டோம் அதை வந்து தப்பு பண்ணு அடே வாரத்துக்கு பயமாக இருக்கிறா ஷனு எப்படி ஒரு இடமண்டு வந்து பாருங்க இதை கொஞ்சம் போ ஷனு எப்படி ஒரு இடமண்டு வரேன் ஷனு உண்மையிலே இது ஒரு தொல்பொருள் ஆய்வாளர்கள் அந்த ஒரு ஏரியா மாதிரி இருக்கேனே இதெல்லாம் ஆராய்ச்சி செஞ்சால் நிறைய கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிக்கலாம் இதில் இல்லைங்க ரதியம்மா வந்துட்டோம் மேலே எங்கட ஒரு மலையே நாங்களே பெரிய வாரல இங்கெல்லாம் இன்றைக்கு இந்த ரதியம்மாட இந்த கதையை என்ன ரதியம்மாட இந்த இடத்துல காட்டணும் அப்படின்ற நோக்கத்தில் இன்றைக்கு நாங்கள் இங்கே வந்து ஆனால் முதல் வாரடா பட்டி பொங்கல் அதுன்னு சொன்னால் வருவோம் என்னையோ
என்ன விலங்குல அதிகமாக என்னென்னு எனக்கு திரும்பி சொல்லுங்க. ஓ ஒல்லிக்கா இது எப்படி ஆயிரு கவனம் சட்டை வைத்துங்க ஓடியோ என்ன இதுக்குள்ள நான் இறங்கிருக்கேம்மா கவனம் யோ ஓமா ஒல்லிக்காயா ஒல்லிக்கா ஒல்லிக்கா என்ன இரு ஒல்லிக்கா காய வச்சு இது மாதிரியா சோறு சமைக்கிறேன் ஐயோ நாங்கள் இருக்கா எங்கிட்ட சொன்னா வாயில தேன் தேன் அந்த ஆயிருந்த அவங்கள்ட்ட போனாங்க ஜானபடியா தான் பாருங்க மஞ்சளா வருமா ஒல்லிக்கா இதை உடச்சி கட்டலாமா ஐயோ இல்லை நீ உடையிறது அண்ணா தெரியுதான் பிஞ்சு வர மாதிரி இது காணுங்க காணும் இது எப்படி உடைக்கிறது இருங்களேன் இதை நாங்கள் ஆஞ்சோண்டு இப்படி பச்சோன்னு இப்படி பல்லரி பழம் போல விரியும் சோறு இஞ்சாருங்க அம்மாடி பதிலோ இதை பச்சையா சாப்பிடலாமா ஐயோ நல்ல சூப்பர் இல்லை அம்மாடி இதெல்லாம் இப்போ பார்த்தீங்களா கல்லோடைக்கு வர விட்டது போகிறோம் இதெல்லாம் சாப்பாடு இல்லை எனக்கு மறந்துட்டீங்கண்ணே ஓ நல்ல சாமான் சாப்பிடலாமா உண்மையிலே அந்த டைமில் பாருங்க எவ்வளோ இதெல்லாம் நல்லா இருக்கு பார்த்தீங்களா சோறு மாய் இஞ்சாருங்க ஒல்லிக்கா ஆனால் ஐயோ உண்மையிலேயே நிறைய பேர் இப்போ எப்படி ஒரு ஸ்டேட்டஸில் எவ்வளோ ஒரு பணக்காரன் அப்படி ஆனவரை வந்து தொழிலெல்லாம் மறந்துடுவாங்க என்ன ஜோ நாங்கள் எப்படிக்கா இருந்தா அங்கே இருக்கிற அங்கே இருங்க இந்தாங்க ஜோ உங்களை வாட்டா போடுங்க அது என்னடா அடே நானும் வந்திக்கடா சரல்ல மலை தூசல்ல கடவுளே தும்பங்காய் 1000 இப்போ காணலம்மா ஒன்றும் இல்லை என்னையோ இதெல்லாம் நான் இப்போ நம்ம வந்து எடுத்துக்கணும் இந்த சரலெல்லாம் எப்படி நீங்கள் அள்ளி காட்டுறேன்னு கொஞ்சம் அள்ளி காட்டுங்களா மக்களுக்கு எப்படி அள்ளி கொண்டு எப்படி தான் காட்டுறேன் அள்ளி காட்டுறது இந்த சட்டி தானா கல்லோட கல் இவ்வளோ காலம் கிடக்கு ஒரு தரம் எடுக்கல பார்த்தீங்களா அது எடுக்க மாட்டாங்க இங்கே ஒரு தரம் ஆமாம் எப்படி அழுறான் தெரியுமாம்மா இங்கே இருங்க இந்த கரந்த கல் எடுக்கிறல்ல இதெல்லாம் தான் எடுக்கிறோம்மா சரிங்களா மரம் அந்த தூள் கல் நாண்டும் நாங்கள் அந்த நாங்கள் 1300 அடிச்சிருக்கோம் திரும்ப 5000 1300 உங்களுக்கு எங்களுக்கு இல்லை அதை 2 பிரிக்கணும் 1300 ஏற்றக்குள்ள மிஷின் 1300 ஓ மறுவா 2300 மறுவா 3000 4000 கடைசி 6000 நாங்கள் இதெல்லாம் மறக்க மாட்டோமா இதை மறந்த வேண்டாம் நமக்கு சோறு கிடையாது யாருங்க இப்படி அள்ளி கொண்டு ஒரு மலையை பார்த்து இதே ஒரு சமனான இடத்துல உடைக்கிறது ஆமா எல்லா இடத்தையும் உடைச்சாமா இது வழியே ஓ எங்கடா இருந்ததே சுத்தியல காணலண்டியா பேல ஓ மரப்படி சுத்தியல் ஓ அங்க கிடக்குமா உடைஞ்சுதுனே சரி கண்ணதான் சரிங்கம்மா இதான் உடைக்கிறேன் இப்படி தட்டி ஒரு லோடு ஆக்கணும் பாருங்க டிராக்டரால ஒரு லோடு அதுவும் ஒரு நாள்ல முடியாது ஒரு லோடு உடைக்க எவ்வளோ நாள் ஜோ பிடிக்கும் 10 நாள் பிடிக்கும் 10 நாள் பிடிக்கும் 3 லோடு உடைப்பேன் ஒரு மாதம் அதாவது ஒரு 3 லோடு கல் உடைச்சா தான் 3600 காசு வரும் ஒரு மாதத்துக்கு ஆமாம் அதுவும் டெய்லி வரணும் கல் உடைக்க மாதத்தில் 30 நாள் வந்து கல் உடைக்கணும் இங்கே வேறு வேலையெல்லாம் விட்டு போட்டு எத்தனை மணிக்கு வர காலையில் நீங்கள் நாங்கள் சமைச்சு வச்சு போட்டோங்கிற பிள்ளைகளுக்கு சமைச்சு பிள்ளைகளை பள்ளி இப்போ கட்டி போட்டு தம்பாறேன் ஒரு 6 7 8 மணிக்கு ஓ வருவோம் நாங்கள் நாயெல்லாம் வரும் அப்போ நான் ஆடெல்லாம் கொண்டு வரேன் மேய்க்கிறதுக்கு ஓ ஆட்டை கட்டி போட்டு கல் உடைச்சோனி நாய் பிடிச்சிரும் ஆட்டை கொஞ்ச நாள் கடும் இது என்ன ஆட்டை ஒரு நாள் சாச்சிட்டு வந்தேன் ராணுவம் வந்துட்டோம் அந்த ராணுவம் வர நாங்கள் ஓடிட்டோம் திரும்ப ராணுவம் கொண்டு வந்து நாய் பிடிச்சிட்டு ஆமாம் முதல்ல டிலானியா கடை எவ்வளோ ஆடு இருந்தேனடா டிலானியா கடை ஆடை அழிச்சதே இந்த நாய்க்குல தான் கல் அப்படியே முதல் பெஸ்ட்டில் நான் அடிக்க மாட்டோம்மா அப்படியே சுற்றியில் கையை தட்டிட்டு ஓடுனான் கத்திட்டு இதையும் கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொன்னா கையை பார்த்தாலும் தெரியும் அவ்வளோ இது இருக்கு இது அடிபட்டது அது பிரிஞ்சு நான் எனக்கு இது அடிபட்டதுமா இஞ்சிருங்கோ கை இதில் கொஞ்சம் பீங்கமா அது பட்டது தான் கத்தி போனா இங்கிருந்து நான் அப்படின்னு சொன்னால் இந்த கல் அடிக்கும்போது கொஞ்சம் கையில் ஸ்லிப்பாக மாட்டா சரி கையோடைச்சு போடும் உண்மையிலே ஒருத்தன் இப்போ நல்லா இருக்குன்னு சொன்னால் அவன் முன்னே வாழ்க்கை எடுத்து பார்த்தா உண்மையிலே கஷ்டப்பட்டிருப்பான் கடும் கஷ்டம் இப்போ நான் வீடியோ காண போய் அடிக்க நான் அடிப்பேன் கடும் அடி அதாவது என்னென்னு சொன்னாப்ப 10 வருஷம் தான் இதெல்லாம் செஞ்சேனே இதை விட்டு இப்போ இல்லைம்மா 10 வருஷம் இல்லை
இந்த கல் தொழில விட்டு தம்பி இந்த சூரிய பத்துக்கு போனது அப்புறம் அதுக்கப்புறம் விட்டேனே அப்படின்னா ஒரு 5-6 வருஷம் தானே அது வரைக்கும் தொழில் செஞ்சு தானே வளர்த்து. அப்போ தம்பியில சொல்லுவான் நீங்களும் வரணும் பள்ளி விட்டு வகுப்பு போகணும் அம்மா அடியில் வகுப்பு வைத்து வாங்கோ நான் அள்ளி தருவேன் நீ தூக்கணும் தம்பி உண்மையில மகன் பெரிய பெரிய பூலியாலே தூக்கி கொண்ட மகன் மலை மாதிரி குமிப்பாரு மகன் அவன் நல்லா வேலை அம்மா 12 வயதுண்டம்மா மூட ஊக்குன மகன் நினைச்சு பார்க்கல அடிப்பான் பெரிய மைனர்ல வந்து அடிப்பான் 10 கிலோ மைனர் அடிப்பான் கல் சாப்பாடு இருக்காண்டு பாரு ஓம்மா சாப்பாடு இருக்கி சாப்பாடு அதிகமாக நான் சமந்தியும் குழம்பு முட்டை பொரி தான் கொண்டு வர 2 அதுகளாம் இருக்கும் சாப்பாடு போட்டு சுண்டல்கள் கருவாட்டு சுண்டல் ஆமாம் அந்நேரம் சமந்தின்னு எல்லாம் 300 தானேம்மா அந்த டைமில் கூட இலக்கறி அதில் தானேயோ ஓ பொன்னாங்கண்ணி எல்லாம் இது வழியாக பார்த்து குடிக்கிட்டு போகிறேன் இந்த ஒல்லி காஞ்சிட்டு போகிறேன் காலையில் வர நீங்கள் சாப்பாடுலாம் கட்டிட்டு வரதா சாப்பிடு அது என்ன இன்ட்ரெஸ்டாக இருக்கும் சாப்பாடுகள் இங்கே ஏன்னுட்டு கேள்வி எல்லா பேரும் பழச்சி இருந்து வந்துடுவாங்க இப்போ சாப்பாடு சரியா 12 மணிக்கு எல்லாம் எல்லா பேரும் வந்து இதுகளுக்கு ஓடிடுவாங்க அந்த சூரியாமா இந்த தொப்பி மாத்தினாரு இதுகளுக்கு நிற்க சரியான பயங்கரமாக இருக்குமா ஜான பிள்ளையார் வந்துடும் இந்த அவட தான் ஜான பிள்ளையார் வந்து அங்கே போயில ஆமாம் முதல்ல சொன்னால் இடப்புள்ள ஆக்கள் தான் இடவுள்ள ஆக்கள் முதலங்கிற ஊரில் உண்மைக்குமே பண்டி தான் கூடையாம் ஆமாம் இப்போ ஒரு 7-8 வருஷமாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக யானையாக கிடையாது காடே யானை தான் இப்போ காடெல்லாம் உறங்கி போய் கிடக்கு அந்நேரம் வாகனங்கள்ட்ட அவ்வளோ அப்பா வார கடவுளே சுனாமிக்குள்ளெல்லாம் போலின்மா கல் உடைக்கிறது ஆனால் ஒரு பயங்கரம் இல்லை இது தேவன் உடைஞ்ச மலை அந்த டைம்ல கூட அப்பா நீ விளைஞ்சனே ஓ அப்பா ஓ வீடப்பா சொல்லி தொழிலாளியான் தஞ்சி அப்புறம் அந்த கல்கு லைசன்ஸ் எடுத்து அப்புறம் ஆக்கில் வச்சு விளைஞ்சு அப்புறம் இந்த லைசன்ஸ் எடுக்கப்பட்ட எவ்வளோ பாடு என்னடா எவ்வளோ வேட்டுடா ஓடினாங்க கடவுள் பாருங்களா உடைச்சி போக்குல கவலையா இருக்குண்டா அம்பி நம்ம இந்த எல்லா பேரும் வீட்டுல இருக்காங்க நம்ம காட்டுல இருக்கிறோம் உடைச்சி இந்த கவலை மாதிரி வார இந்த பார்னர் நடந்து வாரினர் அலுப்பு தானே அங்க இருந்து வரணும் இங்க இருந்து எவ்வளவு தூரம்டா நான் பைக்ல வந்து காடு சில நேரம் மெஷின்கள் வந்தாக இருந்து வருவோம் முதலே இப்போ பெட்டம் இது முதல்ல காடல்லோ காடு சரியான காடு உண்டு ஆனா இது நல்ல கல்லுமா ஓ வெள்ள கல்லு என்ன இப்போ கடையில் வந்து வரல கிரேசர் கல்லுன்னுவாங்க அது மெஷினில் அது இந்த கல் 12,000 ரூபாய் வருதா இதான் விலை எல்லாம் சேர்ந்தது அது இதில் என்னென்னு சொன்னால் தடிப்பாங்க அந்த இதுக்கு நம்ம கிரேசர் கல்லில் வந்து ஷைனிங் அடிக்கும் அந்த உங்கள்கிட்ட பிடிக்காது இது நல்ல மீது 3/4 இன்ச் நான் உடைச்சாக்கள பேரை சொல்லி யாரா உடைச்சேன்ட்டு தேவனாக்களை உடைச்சிருக்கேன் கர்மராசி உடைச்சிருக்கேன் பிக்கினாசி உடைச்சிக்கேன் குருசி உடைச்சிருக்கேன் உடையருக்கும் உடைச்சிருக்கேன் சொல்ற அவளையரும் தனி ஆக்கள் வச்சு நடத்தினவங்களா வெற்றி அண்ணன் ஆக்களுக்கும் வெற்றி அண்ணன் மஜ்ஜன ஆக்களுக்கு நான் கல் உடைச்சிக்கேன் நான் கனவேறு உடைச்சிக்கேன் அந்நேரம் சரியான ஆக்கள்மா பயம் இல்லைங்க ஊருக்கு ஆக்கள் காணலன்னா நீங்கள் கேட்க வேண்டியதான் கல்வாரிக்காண்டி ஒரு தரம் ராணுவம் வந்து தானே நாங்கள் பலாப்பழம் முந்திரம்பழம் கொண்டு வந்தேன் என்னதுக்கு சாப்பிட்றதுக்கு அப்போ அழகாபிரிய மேலே முந்தானே நான் பிடிச்சிதான் படி அம்மா எல்லாம் வந்தான் எல்லா பேரும் ஒதுக்கிட்டு வந்தவனு கூட்டம் வைக்கிறதுக்கு அதாவது அந்த நம்மட ஒரு குருளை தர வீட்டு சின்னுக்கு அந்த வயலுக்கு கொண்டு வச்சவங்க அந்த கூட்டத்திலையா இந்த இடையில விடத்தான் அங்கே வளைச்சிட்டு இருந்தான் இங்கே ஒதுக்கிட்டு வந்தவனு எல்லா பேரையும் அப்போ முந்திரியம்பழம் பலாப்பழம் விளையாடுத்து சாப்பிட்டவனு நமக்கு சரியான ஏன்னா இதெல்லாம் நாங்கள்லாம் சின்ன ஆக்கள் அந்த டைம் 2,000-4,000 கேட்க அவன் கொஞ்சத்தோட இப்போ பயமா இருக்கு இப்போ உடைக்கிறதுக்கு ஜானை வந்துருமா இந்த விளையம் 6 மணி 7 மணி ஜான் இப்போ 3 மணி 4 மணி ஆகல யானை இப்போ காடெல்லாம் அழிஞ்சிட்டு தானே அதனால இப்போ ஏழாம் வரும் இந்த மலையில குளிச்சிருக்கேன் நான் இதுல நான் குளிச்சிருக்கேன் இதுல தண்ணி குடிச்ச குறை என்னடா தண்ணி ஒரு அங்கே ஒரு மடியில் ஓடிச்சு பாருங்க எவ்வளவு நேரம் உடைச்சு ஒரு தாச்சி கல்லு கூட வரல அது பெய்ய போயிட்டு உடைச்சு பார்த்தீங்களா அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கணும் ஒரு தரத்துல இந்த கையை இப்படி தூக்கி தூக்கி அடிக்க கல்லுன்ற நெருப்பு தானியம்மா நெருப்பு மாடு மேய்க்கிறாங்களே
உண்மையிலேயே ஒரு மனுஷன் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்களை தாண்டி வர முடியாது ஏன்னா கல்லோடைக்கிறவன் நாங்கள் இப்படி தான் இருந்தாலும் நாங்கள் செய்த தொழிலை மறக்க மாட்டோம்மா. அதுதான் மறக்கக்கூடாது. மறந்தா மனுஷன் ஒல்லிக்காய் சோறும் கூட சாப்பிடுங்க. எல்லாரும் தயிர் வச்சு சாப்பிட்டா இந்த இதுக்கு ஐயையோ சூப்பராக தைரியம். எனக்கு சத்தியமாக தெரியாடா. நான் அது நீங்கள் உங்களுக்கு தெரியாது அந்த காலத்தில். இது ஜோ நீங்கள் கொண்டு வைக்கலாம். நீங்கள் நம்ம சாப்பிட்டு தயிரோட சாப்பிட்டு அது கணக்கு இல்லை, கொஞ்சம் தானே பாஞ்சிருக்கு. நாங்கள் குளத்துக்கே எல்லாம் போகிறோம் ஆயிரத்துக்கு. அப்படியே கட்டி வச்சோடனே பல்டாரி படம் பிரிக்க ரோட்டு விரிஞ்சிருமா. பெரிய ஆளோட கொஞ்சம் கணக்கு வரும் முக்காஞ்சி. இப்போ அந்த நவீன காலம் வளர்ந்த ஒரு மனுஷனுங்கடாப்பா வீட்டில் சாப்பிட்றானே இல்லை சாப்பிட்றதுக்கு மட்டை கடை போயிடும். அப்படி சவனுக்கெல்லாம் போகிறானே சாப்பிட்றதுக்கு. ஒரு பட்டி பொங்கல் மாட்டு பொங்கல் வாங்குறானே. நீங்கள் தட்டும் போது நெருப்பு பொறி பறக்குதுயோ. நெருப்பாயம் வரும். கண்ணுக்கெல்லாம் அடிக்குமே டெய்லி உடையக்குள்ள உங்களுக்கு கண்ணுக்கு தூச்சி அடிக்குமே. அடிக்கிறான். நாங்கெல்லாம் சொல்லுவாங்க இந்த கண்ணாடி ஓட்டு அடிக்கணுமா, இந்த கண்ணாடி ஓட்டு அடிக்கணும். சரியான ஆபத்து நினைக்கிறமா இல்லது. கண்ணெல்லாம் போயிடுமே நாக்கள்றேன் அடிக்கும்போது. சரியா எதிர்க்கு வருமானு சொன்னால் கண் பார்வை போயிடும். நாம அந்த இருக்க மாட்டோம் ஐயா. அழுறோம் உடைக்கிற மாதிரி தான் இருப்பேன். சில ஆக்கள் இருப்பாங்க, கொஞ்சம் ஆக்கள் தான் என்னவோ உடைக்காவே இருக்காவில்லையே என்றோன்னு நான் என்னன்னு காட்டுக்குள்ளே வார நம்ம துணியை கட்டி மணியை கட்டி இருக்க தானே வர உடைக்கணும். உடைச்சி போட்டு போகிறான். நம்ம நினைச்சு பார்க்க கவலை ஆகிறாவா கஷ்டப்பட்டுப்பாங்க. கௌரி விரதத்துக்கே நம்ம வந்து அடிச்சிக்கம்மா. விரதத்துக்கு வந்த கல்லோடைச்சுமா கொல்லி உறக்கணும் சமைக்கிறதுக்கு. அப்போ கொல்லி உறக்கொண்டு திரிக்க எனக்கு உண்மையிலே விடத்துக்கு கொடுங்க கொல்லி. நான் போன பக்கம் கிடந்துக்க அப்படியே அள்ளி கட்டி தான் நான் சரசி மாமிக்கும் கொடுத்து. உண்மையிலே பாருங்க மனுஷன் மேலே இந்த நிலைமைக்கு இருக்காண்டாது காரணம் வேறு யாரும் இல்லை. ஜோதான் காரணம். இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து அவனும் இந்த கஷ்டங்களை பார்த்து வளர்ந்தபடியாக தான் இன்றைக்கும் அவனும் வெளியில் இறங்கி நிறைய மக்களுக்கு உதவி செய்கிறான். ஏன்னா அதான் ஜோக்கு என்ன கேட்டானோ அவன் செஞ்சு கொடுக்குற காரணம். நீங்கள் நினைக்க கூடானே அதிகமாக எது கேட்டானு செஞ்சு கொடுக்குறானே. அவன் அந்த வயசில் கஷ்டப்பட்டு அவ்வளோ ஆசைகளை மறந்து அவனுக்காக வேண்டி கஷ்டப்பட்டு வளர்த்துன்னு அதுக்காக வேண்டி தான் இப்போ அவனுக்காக வேண்டி செய்கிறான் எல்லாமே. மனுஷனும் செழித்தாள் இல்லை நல்லோடைய பஞ்சரியா நம்ம ஆள். இந்த காட்டுக்கெலாம் டெக்டர்லாம் ஓடி பழகணும் வச்சு. இப்போ அதான் கார் நல்ல ஓடுற ஆள். ஓடுவான். சின்ன வயசுலேருந்து அடிலானியா கடை மிஷின் டிரைவர் என்னடா இது ரொம்பலாம் அது கொண்டு கல்யாணத்தி போய் நான் ரோசில் விட்டு தின்னுட்டான் தம்பி. ரோசி எடுத்துக்க இல்லாமல் அப்புறம் எங்கட மாமாரால் அடுத்து கொடுத்து. அவன் என்ன முதல் கிரவுண்டுக்கு விளையாடக்கூட ஃபுல்லாக ரிவர்ஸ் கியரில் போவான். என்னடா அவங்கள வீடு மட்டும் இன்னொன்று சொல்லணுமா, கல்லோட ஜாப்பில் ஒரு அம்மா அப்படி செத்து தாவல இந்த இதுக்குள்ளே. இந்த லீலா காட அம்மா எங்கே இருக்குது நம்மளை குழந்தைங்க ஜோனா மாமாவோட மாமியார் செத்து தாவும். கல்லோட ஜாப்பிலையா? அது பாம்பு நக்குன்னு பாருங்க எவ்வளோ ஒரு ஆபத்தாக இருந்தீங்க. அந்த காலத்துலேயும் பாம்புகள் அது இருந்தானே அவ்வளோ கஷ்டம்டா. நமக்கு இப்போ வாயால் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வந்தாங்க கல் உடைச்சாங்க கஷ்டப்பட்டு அதை அனுபவிச்சு அவங்க செய்யும் போது அதில் வலி தெரியும். கல் இல்லாமல் நான் சக்கையும் உடைச்சிக்கமா சில சூக்கி அடிச்சிருக்கேன். அந்த டைமில் நிறைய பேர் அப்படி இப்படி கல் கிடக்காது. அந்த டைமில் இப்பான் கிடக்கு. அந்நேரம் நெருப்பு முடி தானே அடிக்கிற முதல் பொடி புட்டுனா கல் தான் இது கணக்கு வந்து கைக்குழி ஏன்னே கண்ணுக்கெல்லாம் தூசி வரக்குறாப்பா. அப்படித்தான் முடிஞ்சேனே முடிஞ்சு பார்த்தீங்களா கல் என்ன வடிவாரிக்காண்டு பார்த்தீங்களா. கிட்டத்தட்ட ஒரு 100 கல் உடைக்கும் கூட ஒரு வராது அள்ளிக்காட்டு இல்லையா கொஞ்சம் ஒரு லோடு உடைக்கணும்னு சொன்னால் இவ்வளோ எத்தனை கல் உடைக்கணும். 1.5 கொத்து அடிச்சு நாங்கள் கல் ஏற்ற வந்த ஒரு 4-5 இடத்த கிடக்கும் எல்லாத்தையும் ஏற்றினா ஒரு லோட்டு வரும் முக்காஞ்சு. அதாவது இது வந்து ஒரு இடத்த உடைக்கல, இதே மாதிரி 10-15 இடத்த திருப்பி சேர்க்கிறேன். ஒரு இடத்த சேர்க்கிறேன். ஒரு மகன் இந்த சீனியாமால அடுத்து வந்து தேத்தனி வைக்கிறது. தேத்தனி வைக்கிறியா நாங்கள் பானை கொடுக்கணும். தேத்தனி எல்லாம் வைக்கிற சாப்பாடை தான் சமைச்சு துவாரேன். காலைமை சாப்பாடு தண்ணி சோறு இதுகள் எல்லாம் மதியத்துக்கெல்லாம் கொண்டு வரும். இன்னும் நாங்கள் போயிடுவோம். இனி அப்போ தேலத்து கொண்டு வரல கனவுரம் போகணும் நம்மளோட வீட்டுக்கு. அப்போ இன்னஞ்சோட கொஞ்சம் சீனியை எடுத்து ஒரு பானைக்கு ஓட்டு வறுத்தேன். வறுக்க அது கருப்பா வந்துக்கு. கருப்பா வந்தோனி கோமலாண்டியான் வறுத்துவேன். வறுக்க கருப்பாரு அதுக்குள்ள தண்ணி ஊற்றி அடுப்புல வச்சு கொதிக்க வச்சான். தேத்தனி மாதிரி எடுத்துட்டாமா. எப்படின்னு சொன்னப்ப வெறும் சீனிக்கு தானே.
வெறும் சீனியை வருத்தம்னு சொன்னா தண்ணியை கொஞ்சம் விட்டு கருப்பா வருமா தானே? அதாவது சீனி பாகெல்லாம் ஊற்றுவாங்களே 10 பேருக்கிட்ட வருவாங்க பொம்பளையெல்லாம். சாயத்துக்கு பதிலாக அப்படி செஞ்சுக்காங்கடா அந்த காலத்துல. சுடாமிகளெல்லாம் கடுமாடி முக்காஞ்சி இங்கே போ. இவ்வளோ காலம் எல்லாம். ஆமாம். இல்லை கல் சும்மா இருந்தால் நாங்கள் திருப்பி விட்றோம்ல. எல்லா பேரும் கல்லையும் சேர்ந்து பொங்கூட காலில் விட்டேன்டா அது இப்போ தம்பி ஆக்குறேன். நீ அடிச்சது நான் அடித்தது எல்லாரும் சேர்த்து ஏற்றுறேன். அந்த டைம்லேயே கூட ஒற்றுமையா. இப்போ அப்படி இருக்காச்சோ? அப்படி இல்லைன்னா கொல்லியெல்லாம் கிடைக்க இதோடைய அந்நேரம் கொல்லியும் கிடவாது அப்படி புறாயிட்டு போனதுகள். இப்போ இந்த பிள்ளையார் வந்ததாரம் பெருசாண்டு வாரல. அந்த டைம் யோசிச்சு பாருங்க எவ்வளோ சந்தோஷம். இப்போ நான் உடைக்கிற மாதிரி சனுவில் ஒரு இடத்துல டிலானியில் ஒரு இடத்துல நான் ஒரு இடத்துல 4 பேரும் கதைப்பாங்கடா ஒரு ஃப்ரீ அப்படின்னு கதைப்பாங்கடா. ஏன்னா அதை சொல்லி சந்தோஷம் சாப்பிட கூட உண்டா தான் இருப்பீங்களா? ஓ அது ருசி பார்க்கல அந்த சாப்பிடக்குள்ள. உண்மைதான். வீட்டிலேருந்து சாப்பிட்றத விட நம்ம 4 சொந்த நாங்கள் வாளிக்குள்ளாம் சாப்பாடு கொண்டு வர்றோம். தண்ணி வாளி. ஆனால் மலையில் சூடுதானே தண்ணி. ஒரு இதுகளுக்கு ஒரு மரச்செடிகளுக்குள்ள வைப்போம் தண்ணியை தூக்கி. ஒரு மலை வங்குக்குள்ள நீங்கள் கிண்டி தெரியுமா சூரிய ஓ தண்ணி அங்கே இருக்குமா தண்ணி கிண்டி எடுத்துருக்கேன் நாங்கள். அந்த இடம் இருக்கு. இப்போ போகல யானை இப்போ போயிலாப்பா. இப்போ உடம்பு நம்ம அங்கே போய் பார்ப்போம். வாழ்க்கை கதையை கேட்டால் நிறைய பேர் இப்போ இந்த வீடியோ பார்த்து காணொலியை பார்த்து அழுது கொண்டிருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு. இதுலேயே நாளி உடச்சிருக்கேன் கல். இந்த ஏனால எங்கே இருக்கோ அப்படியே பார்த்து உடச்சி விட்றான். இந்த இதெல்லாம் பார்த்துல அதில் குளிக்கிறோம் கடும் மலை தாளம். இங்கே ஜானா பிள்ளையார் வந்து சத்தியம் உடைக்க மாட்டேன். ஒரு நேரத்துக்கு ஒரு மனத்தியாலும் செய்யலாம். ஒரு நாள் செய்யலாம். சரி கொல்லியை மறக்கணும் இல்லை இந்த சேரி கொல்லி. சரி கொல்லி நல்ல கொல்லி கிடக்குன்னு. ஐயோ எப்படி மலை தண்ணி சூப்பராக தாரிக்கு பார்க்க. சூரப்பழம் கற்காப்பழம் எல்லாம் இருக்கிறேன். கிளாக்கா நல்லா இருக்கும். நாலு அன்னைக்கு என்ன கிளாமரம் அந்நேரம் கொஞ்சம் என்ன இருக்கு அந்த சூரப்பழம் இப்போ காய்ச்சிருக்கு. ஒரு நாளைக்கு 1000 வரும். ஆமாம் 1000 கண்டிப்பாக வரணும். அந்நேரம் இதெல்லாம் என்னடா அம்பி கடவுளை மறக்கலாம் வரைக்கும். இப்போ இப்போ எல்லா இடத்தையும் சாணம் தான் கிடக்கு அங்கே வாங்கலை. ஏஞ்சோ இப்போ இந்த பழைய இடங்கள்லாம் நடந்து போகலாம் அந்த ஞாபகம் வருது. ஞாபகம் வராமல் இருக்குமா? நான் கல் ஏற்றிருக்கேன். இங்கே இருக்கு இது சரியான பாதாளம். இந்த மலை விழுந்துருவோம் தாப்போம் மாட்டா கண்டையிலோ காட்டுக்குள்ள மேயுது. எத்தனை மலை இதுக்கும் போது அங்கேயும் 2 மலை இருக்கும். நாங்கள் கல் உடைக்க போன இடம் அதேலா சூப்பராக இருக்கும். மலைகள் இருந்து போனோன்ற மாதிரி தான் இருக்கும். கொல்லிகளை பார்க்க பார்க்க மிகவும் ஆசையாக இருக்கு. நாங்கள் கொல்லியும் புறாய்த்து போகிறானே மிஷின் போட்டிகளில் ஏற்றிட்டு போகிறேன். இருங்க இது நல்ல ஓல்லி காயாங்கொல்லி. ஓ இதெல்லாம் எங்களோட கைகள் சுத்தியல் பட்ட மகன் நறுக்கி துளிர் இதெல்லாம் தான் இதைத்தானே சொன்னோண்டிலானே எங்கே இந்த முழக்கம் தரிக்குமா இதில் தான் கசக்குறேன். கசக்கி ஒட்டுனா காயம் நல்லா ஆறிடும். வெட்டு காயங்கள் அப்படின்னு காயம் வந்து சடாரண்டு வச்சிருக்கேன். ஓ நல்ல இது ஒரு என்ன கொடியன்றது நம்ம சப்புனா சிவக்குண்டாப்பா அந்த வெத்தில இதில் அங்கே இருந்தது சின்ன சின்ன பருப்பு காயிருமே. ஆமாம் வெத்தில காயோ. கொல்லியோட பாருப்பா கடவுளே கொல்லி கிடக்கு. ஓ புளின கொல்லி பார்த்தேல புளின கொல்லியா கிடக்கு. இது புளின மரம் அப்படியா தான் இருக்கணும். சரிங்க இந்த உடச்சிருக்கு பார்த்தீங்களா மலை. இந்த மலை
என்னடி இந்த மலையை பாருங்கப்பா. இது அப்பா இது எந்த ஒரு அகலமாக இருந்தம்மான் பூட்டி அடிச்சிருக்கி இந்த பொடி பூட்டிருக்கு இந்த குடி அடிச்சிருக்கி இதெல்லாம் வைக்கிற பொடி இந்த அடிக்கி இந்த நாங்கள் கல் உடைக்கும் போதும் பொடியை பூட்டுவாங்க ஓட சொல்லுவாங்க. நாங்கள் ஒரு கொஞ்சம் தூரம் ஓடிடுவோம் அப்படியே. ஆமாம் இந்த அடிக்கி தண்ணி இறங்க கூடானே. ஆமாம் இதில் நாங்கள் குளிக்கிறோம். இங்கே இருக்கோம் பாருங்க இதெல்லாம் குளிக்கிறேன். ஆமாம் எப்படி இருக்கி நீல கலர் கடல் மாதிரி தான் இருக்கு. கடல் அலை மாதிரி இங்கே என்னையோ கவனம் தூர போகணும். யோ தூர போகணும் சாப்பம். சரி சரி ஓகே வாங்க ஜோ வாங்க ஜோ. ஆ சரி ஜோ வாங்க போவோம். என்னென்னு சொன்னால் நாங்கள் இப்போ ஜோ விடுறாருனாவுக்கு விருப்பமாக இருக்கோம். கொஞ்சம் விடட்டான் இன்றைக்கு அனுஷிட்ட சொல்ல வேணாம். சரி ஜோ வாங்க. அப்பா இதை இப்போ அனுஷன் இப்போ உங்களை அதான் அனுஷன் இப்போ உங்களை இறக்கணும்னு ஏசப்பறேன் எங்களுக்கு. என்ன சொல்லுவீர் அனுஷனுக்கு போய்? அனுஷன் பீரியவா தேசம் வந்தேன் எங்களுக்கு போய் கவனமா. இந்த மலை மகன் இந்த உயரத்தில் அங்கே தொங்கல் பொறுக்க இருந்தேன். அதான் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 25 அடி 30 அடி வருமா. ஒரு சம்பவம் உண்டு நடந்தம்மா. அந்த 10 2 அண்ணா மாதிரி வந்து புள்ளியோரங்க அந்த ஒரு ஆள் அடிச்சாரு. அந்த சரி அம்பலாந்துறை அதாவது விறகு இது தொழிலுக்காண்டி விறகு எடுக்க வந்தவங்களே என்ன வடிவா இருக்கும் தண்ணி என்னமோ கல்லுக்குள்ள அரிக்கும். ஜோவரை குளிக்காதுக்கிட்டா நீ அனுஷன் கேட்டா சொல்லணும். இப்படி நான் மட்டும் இறக்கணும்னு சொல்லக்கூடாது. அவதான் விருப்பப்படி. ஓ ஆளுக்கு அரிக்கி இதெல்லாம் பார்க்க விருப்பமா இருக்கேன் விடட்டான் குளிக்கிறதுக்கு. அதுதான் என்னண்டியோ குளிக்கிறதுக்கு அந்த தண்ணியை பார்க்க மிகவும் ஆசையாக இருக்கு. சரி ஜோ ஓ மேலஞ்சாக்கெல்லாம் போயிட்டாங்க. டைம் ஆயிடுச்சு. நம்ம இடத்துல போகணும். டக்கண்டு நான் ஒரு சாமான் கொண்டது பொட்டு சாமான் என்ன சாப்பிடே ஆகணும். கடவுளே கவனம். என்னடா அப்போ நம்ம சாப்பிடக்குள்ள தெரியும். எங்க ஜோ போறீங்க? இதெல்லாம் ஜோவாக்கள் கூட்டம் போடுறடாப்பா அவங்களோட டீம் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாறலாம். ஏன்னா எப்படி ஒரு இடம் பண்ணுவார் சனு அடிவா தான் இருக்கா. அப்பா அடே ஒரு ஏசிக்குள்ளே போகிற மாதிரி இருக்கிறா. அவ்வளோ கூலாக இருக்கிறா. என்னண்டாலும் சாப்பிட்றேன் இதில் இருங்க ஜோ. அம்மா அடி இதில் இருங்க. இதுல இருந்தா தானே மலையில இருந்தா தானே நான் என்ன ஒண்ணு எடுங்க. அது என்னன்னு தண்ணி பத்தி எடுப்போம். என்ன தெரியாதுப்பா. எப்படியோ நான் பார்க்கலடா. இது சொல்லி நான் போய் வாதி பண்ணேன். நான் நினைச்ச சுத்தியம் பண்ணி தான் இருக்கேன். ஒன்று எடுத்தா தண்ணி பத்தில நினைச்சேன். சாப்பாடு நினைக்கல. ஓகே ஓகே ஓகே. எங்களுக்கு கொண்டு வந்து தாங்குற அதிகம் எங்களுக்கு. என்னது இதான் நாங்கள் அந்நேரம் கொண்டு சாப்பிட்றது இல்லை. ஓடி இல்லை. ஐயோ இது பிடிங்க. அந்த இது ஒன்று அதிகம் வாழையில சாப்பிடுங்க. என்ன ஒரு அருமையான சாப்பாடு. நான் சாப்பிடுறேன். மஞ்சரி கிழங்கு மரவள்ளி கிழங்கு இலையில வைங்கம்மா. மரவள்ளி கிழங்கு வாழை இலையில இதுக்கு வச்சு கல்குவரைக்கு வச்சு வாழை இலை வச்சு அப்படி பிடிச்சி விடுங்க. வாழை இலை இது சொப்பின் இருக்கணும். வாழை சின்ன அடிக்கு இதில் இருந்தா கிழங்கு காண்டி வீடியோ கொடுக்கா. சனு இந்தா இடமா சனு ஓடியாமா வாங்க பிள்ளையார் வந்துடும். எப்போ யோசிச்சீங்க எல்லாம்? நான் அப்போ அவிச்சு நான் சாப்பிடுது வீட்டை பிள்ளைகள் வந்தேன். காட்டுக்குள்ள கொண்டு எடுத்து சாப்பிடுவானே காணும் மற்ற சாப்பிடுங்க. சூப்பராக பள்ளரி பழம் விரிஞ்சு விட்டுருக்கு கிழங்கு. இப்படி இருந்து சாப்பிட்டா இப்படி வளர்ச்சி இருந்து இவ்வளோ இதாக இருக்கும். நல்ல காட்டுமா இதில். இதெல்லாம் மதியத்தில் நாங்கள் சாப்பிட்றேன். முக்காஞ்சி உடச்சி போட்டு அள்ளி கொட்டி மெஷினில் ஏற்றுற இது அம்பூடி.
அண்ணா இக்கான கூடி வந்து காணுங்க அந்த கூடியா ஓ என்னோட தான் இந்த காட்டுக்கு எடுக்க மாட்டாங்க ஒரு வீடு உத்தரம் தூக்க மாட்டாங்க. அதாவது இந்த வேலை சாக்கள் போடுறாங்களே அந்த மலையிலையும் உடைச்சிருக்கோம், காண மலையில் உடைச்சியும் நினைச்சு பார்க்கல ஆയിരിക്കും முக்காஞ்சு உடைச்ச இடங்கள். அது சொல்ல போனால் ஒரு நாள் காணாது கொஞ்சமாக சொல்லி விடுறோம் உங்களுக்கு விளம்பினமாய். ஓகே மக்களே, இந்த காணொலி பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். இந்த காணொலி ஒரு வெறுமனே ஒரு வீடியோவை பார்க்காதீங்கன்னு ஒரு இந்த ரதியம்மாட வாழ்க்கை வரலாறு. இது உண்மையிலே ஒரு என்னென்னு சொல்கிறேன், இந்த வாழ்க்கையில் நிறைய துன்பங்கள் துயரங்கள் படிப்பாங்க இந்த வேலையில். அதெல்லாம் எடுத்து காட்டுறது நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் நிறைய பேர் உண்மையிலேயே அம்மா அப்பா மாற நீங்கள் ரோட்டுக்கு அங்கே இங்கே அனுப்பி விட்றீங்க ஏன்னா தர்மம் எடுக்கிறதுக்கலாம். அது அப்படின்னா செய்யாதீங்க. உண்மையிலே எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு எவ்வளோ உங்களை வளர்த்து ஆளாக்கி வரவங்களே நல்லா பாருங்க. நான் அனுஷனை போல இல்லை அனுஷன் இந்த இடத்த அவ்வளோ உயரத்தில் இருக்கான்னு சொன்னது காரணமே ரதியம்மா தான். ரதியம்மாவும் நினைச்சிருந்தாரா நம்ம வேலையை போகதில்லை சும்மா இப்போ அனுசொன்ன வேலைக்கு அனுப்பிட்டு அப்படி இருப்போம் இல்லாமல் அவள் உழைச்சி அனுசன் ஒரு நல்ல இடத்துல வச்சு இப்போ அனுசொன்னா ரதியம்மா பார்க்க வள தொட்டிக்காகும் இல்லோடச்சு நம்ம அப்படி இதே இல்லை நீ தம்பி. அதுதான் படிப்பிச்சோளும் உயரத்தில் நான் விட்டு தந்தானே அது எனக்கு மிகவும் சந்தோஷம். மீண்டும் அவன் மற்றவரை பார்க்கணும், அதுதான் மேல் சந்தோஷம். மேலே அவன்ட பணி இன்னும் தொடரணும், மேனேஜர் தொடரணும். மேலே ரதியம்மா அப்படி சொல்கிறேன்னு தெரியல எனக்கு. மேலே நீங்கள் நினைக்கலாம் இது ஒரு ஈஸியான வேலைண்டு என்ன வீடியோவில் பார்த்தாப்புல, ஆனால் பயங்கர கஷ்டமான வேலை இது. இன்றைக்கு கல்லோடைச்சாங்கன்னு சொன்னால் நைட் தூங்கி இல்லாத அளவுக்கு மேல்படுத்த மாதிரிமா உடம்பு மேனேஜோ. ஏதோ இன்றைக்கு நாங்கள் கடவுள் ஆசீர்வாதத்தோடு நல்லா இருக்கோம் மேனேஜோ. அது வரைக்கும் சந்தோஷம். எங்களுக்கு நல்ல ஆதரவு தரணும், எங்களோட வீடியோ பார்க்கணும். இல்லை அப்புறம் நம்ம இப்போ பார்த்தீங்களா மக்கா நான் கல் உடைச்ச இடமெல்லாம் காட்டி கல்லெல்லாம் உடைச்சி காட்டி, ஆனால் நாங்கள் அந்த ஒல்லிக்காயில் ஆயிரம் இடம் அதெல்லாம் காட்டி நான் இதெல்லாம் ஆஞ்சிட்டு போய் காய வச்சு அதை உரலோடு தீட்டி அது மஞ்சள் நிறத்தில் ஒரு தயிர் வாங்கி உற வச்சு அதை நாங்கள் தண்ணி சோத்துக்கு அரிசும் போட்டு தான் அது கலந்து சமைக்கிறேன். ஆனால் நல்ல சுவையாக இருக்கும், நல்ல சிவப்பாக இருக்கும். ஆனால் சீனி வர்றதுக்கெல்லாம் சொல்லி வேலை இல்லை. ஆமாம் நல்ல இதெல்லாம் நல்ல பிளானான இது. அதில் அங்கட மகனுக்கு நான் நேரம் கொடுத்துருக்கேன், இன்னும் எடுத்திருக்கேன். இது இந்த காணொலி வெறும் இதாக பார்க்காம நல்லதோட பாருங்க, எங்களுக்கு ஆதரவு தரணும். அக்கா தங்கச்சி மாறு அண்ணா மாறு எல்லா பேரும் ஆதரவு தரணும். இது பிடிச்சிருந்தா உங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காணொலி வந்து சேரும். ஆனால் நாங்கள் இருக்கிற கதிரையை நீங்கள் பார்க்கணும். நாங்கள் இருக்கிறது இதை பார்த்தீங்களா, இந்த கதையை கொஞ்சம் நீங்கள் பார்க்கணும். இது கதிரை ஆங்களுக்கு அன்னரை இருக்கிறோம் நாங்கள் இதில் படத்தில் வர அந்த பாம்பு அப்படித்தான் அந்த பாம்பு இருக்கும். காணொலி நாங்கள் முடிச்சு கொள்கிறோம். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சாப்பிடுவானுங்க. உங்களுக்கு போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காணொலி வந்து சேரும். பாய்.